திமுகவுக்கு என்ன ஒரு பதட்டம் வந்துருச்சு அப்படின்னா, முதலமைச்சர் டே பை டே செட்டில் ஆயிட்டே போறார், கம்ஃபர்ட் ஆயிட்டே போறார். அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மல்டி லெவல் கார் பார்க்கிங் பண்றேன், இத்த பண்றேன், அத்த பண்ணேன்னு சொல்லிட்டு கோயில் நிதியையும் கோயில் இடத்தையும் மிஸ்யூஸும் அபியூஸும் பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த ஆட்சிகள்ல. சென்னை முழுக்க வந்து ஒரு 1000 மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது. வேணும்னா நீங்க செய்யுங்க. அதனால ஏன் இடத்தை எடுத்து கொடுக்கிறது? அண்ணன் சேகர் பாபுக்கு வந்து 1 சென்ட் நிலம் கிடையாதா? அவருடைய இடத்தை கொடுக்கட்டும். திரு செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு? ஆமாங்க, நாங்க வேலைக்கு காசு வாங்கணும், சாரிங்க, திருப்பி கொடுத்துட்டோம். ஒத்துக்கிடுவாங்களா? இது ஏற்கக்கூடியதா? சென்னை உயர்நீதிமன்றம் ஏத்துருச்சு. எப்படி நான் வந்து திருடன பொருளை திருப்பி கொடுத்துட்டேங்க, வாங்கின லஞ்சத்தை திருப்பி கொடுத்துட்டேங்க, அப்படி பண்ண முடியுமா? 40 நாள்ல இந்த அரசு வந்து ஒருத்தரை பார்த்துட்டு இவங்க கமிஷன் கேட்டாங்கன்னு ஓடி போயிட்டாங்கன்னு நம்ம பார்க்கல. மாறாக கடந்த ஆட்சி காலங்களில் என்ன காரணத்துக்கு நாங்கள் வெளியே போனோம் ட்வீட்டே போட்டிருக்காங்க நிறுவனங்கள். இந்த குற்றச்சாட்டாவே வச்சுட்டு போயிருக்காங்க. அதை யாருமே பேச தயாராக பார்க்குறோம். அப்ப ஆதவ ஒரிஜினா தான் எல்லாத்தையும் பார்க்கிறாரு, செங்கோட்டையன் தான் எல்லாத்துக்கும் எந்திரிச்சு பேசுறாரு, ராஜ்மோகன் குறுக்க பேசுறாருன்னா எந்த தப்பும் கிடையாது. அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா தப்பு. 2 முறை வந்துட்டு தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்னு அதற்கான பதில் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. தமிழ் மேல அக்கறை இல்லைங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வரதுக்கான முயற்சி அதெல்லாம் இல்லை, உண்மை இல்லை. அதுக்கு வந்து உண்மையிலேயே தமிழ் வளர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திமுக அதை செய்யல, அதிமுக செஞ்சிருக்கலாம், செய்யல. அப்ப இந்த எதிர்ப்பு, அதாவது திமுகவுடைய எதிர்ப்பு வந்து வெறும் கண் துடைப்பா, பாஜகவை நாங்கள் எதிர்த்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கவர்னர் வந்து வெறும்ன உரையை வாசிச்சுட்டு போல மத்திய அரசுக்கான கண்டனங்களையும் சேர்த்து வச்சிருக்காரு. டிஸ்கிரிமினேட்டரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஆக்ஷனை வந்து பாரபட்சமான நடவடிக்கைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி இருந்தது. குறிப்பா வந்து சொல்லணும்னா எங்களுடைய தயவுல தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. That is how it started. பிறகு அவங்களே வெளியே வந்துட்டாங்க, அவங்களே திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஐஎம்எல் விமர்சனம் பண்ணிச்சு, விடுதலை சிறுத்தை விமர்சனம். அது நம்ம இன்னைக்கு மாறிச்சுங்கிற பார்க்குறோம். பட் that is how it started. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போ அடுத்த கட்டமாக வந்து அவங்க வேலை வைக்கிற குற்றச்சாட்டுகள் இது முதல்ல ஃபர்ஸ்ட் டேல இருந்தே திரு உதயநிதி அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா 2 முறை வந்துட்டு தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்னு அதற்கான பதில் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதையுமே வந்துட்டு அது வேற, அது குடியரசுத் தலைவர் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்வு, அதனால நாங்கள் அப்போ வந்து அது மாதிரி நாங்கள் 2 முறை வந்துட்டு தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்னு திருப்பியும் வந்துட்டு இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவருக்கு புரோட்டோகால் கட்டாயமாக தெரியும், அல்லது சொல்லியிருப்பாங்க. 2வது முறை தான் அவர் எம்எல்ஏ, அதனால வந்து அவருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டாலும் வந்து அவர் சொல்லியிருப்பாங்க. பிரசிடென்ட்டுக்கு என்ன புரோட்டோகாலோ அதே புரோட்டோகால் தான் கவர்னருக்கு. இது வந்து நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள முடியும். 2க்கும் வேற கருணை மனு உட்பட, அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கக்கூடிய கருணை மனு உள்பட எந்த தண்டனையிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் உள்பட நம்ம 100 நாள்லேயே விட்டாங்க, இப்போ 15 வருஷத்தில் விட்டாங்க, நம்ம வந்து ஜெயலலிதா பிறந்தநாளுக்கு விட்டாங்க, அண்ணா பிறந்தநாளுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறோம்ல கைதிகளை, அப்படி மன்னிக்கும் அதிகாரம் உள்பட எல்லாமே கவர்னருக்கு என்ன அதிகாரமோ அதே அதிகாரம் தான் ஜனாதிபதிக்கு, குடியரசுத் தலைவருக்கு கூடிய அதே அதிகாரம் அது போன்ற அதிகாரம் இல்லை, ஐடென்டிக்கல், அதே ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும்தான் வேறு. குடியரசுத் தலைவருக்குரிய அதிகாரம் நாடு முழுக்க, கவர்னருடைய அதிகாரம் மாநிலத்துக்குள்ள, இவ்வளோதான். இந்த ஜூரிஸ்டிக்ஷன் டிஃபரன்ஸ் தவிர கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது, புரோட்டோகாலில் கிடையவே கிடையாதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அது தொடர்ந்து அதை குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அது தமிழ் மேல அக்கறை இல்லைங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வரதுக்கான முயற்சி அதெல்லாம் இல்லை, உண்மை இல்லை. அதுக்கு வந்து உண்மையிலேயே தமிழ் வளர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திமுக அதை செய்யலை, அதிமுக செஞ்சிருக்கலாம், செய்யலை. இவங்க வந்து வெறும் ஒரு விமர்சனமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. நவோதயா பள்ளிக்கூடங்களை வரவிடாம தரத்தை உட்பட எல்லாமே அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஆசா வந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை எதிர்க்கிறதுக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. திமுக காரங்க நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலில் மட்டுமா செய்ய முடியுமான்னு பார்ப்போம். நம்ம மற்றவங்களை விட்டுருங்க. திமுக காரங்க நடத்துகிற சிபிஎஸ்சியோடைய பேட்டர்ன் அது. தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூலோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது, மாநில பள்ளியோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்புறம் மக்களுடைய ஆர்வம் வந்து தனியார் பள்ளிகள் தான் போய் சேருது. நிதர்சனத்தை உணராமல் நாங்கள் தமிழ் வளர்க்குறோங்கிற பேரில் எவ்வளோ நாளுக்கு மக்களை ஏமாற்றுறதுங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. இவங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்தை முன்னாடி பாடினாங்க, பின்னாடி பாடினாங்கள, முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக எடுத்து கொடுத்தாரு. அது வந்து ஒரு அரசியலை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய, ஒரு வெறும் அரசியலை, ஒரு மொழி அரசியலை உயிர்ப்போடு வைத்திருக்க
வைக்கிறதுக்கான முயற்சியை தவிர வேறு எதுவும் சப்ஸ்டன்ஸில் நான் எதுவும் பார்க்கல அதில். ஆளுநர் உரையை ஆளுநர் முழுவதுமாக படித்ததிலிருந்தே வந்து தெரியுது ஒரு ஒரு நல்ல இணக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம். ஆனால் இவங்க வந்துட்டு ரகசிய உறவுன்னு திமுக குற்றச்சாட்டு வைத்தாலும் இன்னைக்கு அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக வேறுபட்டு இருந்தாலும் இது வந்து வேற ப்ராசஸ், அதாவது பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ங்கிறது வேற, தமிழக அரசு நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது வேற, அப்போ நம்ம மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்கிறத இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த எதிர்ப்பு, அதாவது திமுகவுடைய எதிர்ப்பு வந்து வெறும் கண் துடைப்பா, பாஜகவை நாங்கள் எதிர்த்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கண் துடைப்பு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா கவர்னர் வந்து வெறும்ன உரையை வாசிச்சுட்டு போல மத்திய அரசுக்கான கண்டனங்களையும் சேர்த்து வச்சிருக்கார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பிரதிநிதி. மத்திய அரசு மீதான விமர்சனம் என்பது குடியரசுத் தலைவர் மீதான விமர்சனம். ஆளுநருக்கு குடியரசுத் தலைவர் மீதான விமர்சனத்தை வைப்பதற்கு ஏதாவது அதிகாரம் இருக்குதா அப்படின்னு நான் அறிஞ்ச வகையில் இல்லை. ஆனால் வந்து ஆளுநர் டிஸ்கிரிமினேட்டரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆக்ஷனை வந்து பாரபட்சமான நடவடிக்கைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி இருந்தது. அப்போ அது வந்து கட்டாயமாக உள்துறை அமைச்சகத்திடமோ அல்லது ராஷ்டிரபதி பவன்லேயோ வந்து அது வந்து பேசப்பட்டு ஒரு கிளாரிட்டி வந்து தான் செஞ்சுருக்குமான்னு நினைக்கிறேன். இல்லை ஆளுநர் வந்து தன்னிச்சையாக அதை செஞ்சாரான்னு தெரியல. அதனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது ஆளுநர் அளவுலையா, ஹோம் மினிஸ்ட்ரியிலையா, பிரசிடென்ட் ஹவுஸ்லையான்னு எனக்கு தெரியல. எந்த இடத்துல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு தெரியல. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமில் நல்லது தான். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்டை வந்து பயன்படுத்தினார் முதலமைச்சர். நாங்கள் வந்து உறவு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் ஒரு நிர்வாக நடைமுறையை நாங்கள் பயன்படுத்தோம் அப்படின்னா, அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான ஒரு இணக்கமான நிர்வாக நடைமுறை இருக்கும். ஒரு வந்து ஆப்ரேஷனல் ப்ரொசீஜரல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது, ரிலேஷன் கூட சொல்ல, ஒரு மெத்தட் அப்படிங்கிறத சொன்னார். அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதில் குழப்பம் இல்லை. பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் உறவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கம் இருக்கணும். அதில் வந்து எந்த குழப்பம் இல்லை. தட்ஸ் கவர்மெண்ட். அண்ட் நாம் பார்த்துருக்குறோம், திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது, பாரத் பிரதமர் நரேந்திர மோடி இங்கே வந்தபோது 2 பேரும் தோளில் தட்டி சிரித்து கைதொட்டி சிரிச்செல்லாம் ரிலேஷன் இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாருமே திருப்பி இதே மாதிரி விவாதங்கள் பண்ணாங்க. மத்திய அரசுக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சாலாம் சொன்னாங்க. ஸோ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்போல்லாம் இல்லைங்கிறது நம்ம கவுண்டா தேர்தல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்குமே கூட கொள்கை எதிரி யாருங்கிற நாங்கள் தெளிவாக அறிவித்தோம் அப்படின்னு முதலமைச்சர் வந்து குறிப்பிட்டார். ஸோ பொலிட்டிக்கலாக பிஜேபி எதிர்க்கிறது சரி, கவர்மெண்ட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இணக்கமாக இருக்கிறது சரி, அதில் வந்து குழப்பம் இல்லை. ஆனால் ஆளுநர் உரையில் இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுறது எனக்கு தனிப்பட்ட மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சி. வந்து டிஸ்கிரிமினேட்டரி ஆக்ஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதில் நிறைய விஷயங்களில் வந்து அடுத்ததாக எனக்கு ஞாபகம் வருது வந்து கட்சிகள், அதாவது கூட்டணி கட்சிகளோட தொடர்ந்து விமர்சனம் இருந்துகிட்டே இருக்குது திமுக தரப்புல இருந்து. குறிப்பாக வந்து சொல்லணும்னா எங்களுடைய தயவில் தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் வச்ச இத்தனை நாள் விமர்சனத்துக்கு மக்களின் தயவில் தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நீங்கள் கூட்டணி கட்சிகளை விமர்சிச்சுட்டே இருக்கீங்க, அவங்க எங்களோட ஆளுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆனால் அமைச்சர் பதவி கொடுத்தா மட்டும் கதறீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. அது வந்து திமுகவுடைய தயவோடு தான் இது நடந்தது அப்படிங்கிறது உண்மை. திமுகவுடைய சம்மதத்தோடு தான் நடந்தது அப்படிங்கிறத எல்லோருமே குறிப்பிட்டிருந்தாங்க. நாங்கள் திமுக தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோன்னு பலர் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து திருமாவளவர்கள் சரி எல்லா இடங்கள்லையுமே வந்து ரொம்ப தெளிவாக அவங்க பதிவு பண்ணது. திமுக இதற்கு சம்மதித்தது, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திமுக சொல்லிட்டு இன்னும் ஒரு கட்டத்தில் ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்ன பிறகு கூட இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தொடர்கிறோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு தேர்தல் தான் எல்லாருமே திமுக வெளியே வந்துடும் சொல்லி சொன்னாங்க, ஐயுஎம்எல் உட்பட. சண்முகம் அவர்கள் வந்துட்டு இது நாங்கள் எடுத்த முடிவுன்னு தானே அதான் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட். அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்து பார்த்துங்க, திரு பே சண்முகமும் திரு வீரபாண்டியனும் இணைந்து கொடுக்குறாங்க. அன்னைக்கு திருமாவளவர்கள் வரதா இருந்துச்சு, வரல. அந்த பேட்டில் நாங்கள் திமுகவிடம் தகவல் சொல்லிவிட்டோம், அவருடைய சம்மதத்தோடு தான் நாங்கள் இந்த கூட்டணி மாதிரி இருக்கோம். தயவுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சொல்ல வரேன், அவர்களோட கூட்டணி தொடர்கிறோம் சொல்லியிருக்காங்க. நீ எடுத்து பார்த்து ஆதரவு கொடுத்த அன்னைக்கு திமுக தொடர்கிறோம் சொன்னாங்க. மக்கள் விரோத அரசாங்கத்தோட ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்கள் திமுக தொடர்ந்து போறோம், இணைந்து போறோம்னு சொல்லிருக்காங்க. அதனால அதான் உங்களுக்கு சொல்றேன், அன்னைக்கு இட் ஸ்டார்டட் லைக் தட் ஒன்லி. அப்படிதான் ஆரம்பிச்சது. பிறகு வந்து அவங்களுக்கு சின்ன சின்னதா ஐயுஎம்எல்லாம் வந்து நாங்கள் திமுகவுக்கு தான் இருப்போம், நாங்கள் தாவேக்கா ஆதரவு கொடுக்கலன்னு மறுத்தாங்க. தாவேக்காவுடைய பெயரை முதலமைச்சர் வந்து பட்டியலில் சேர்த்தார், ஐயுஎம்எல் பெயரை சேர்த்துட்டார், நாங்கள் கொடுக்கலன்னு அவங்க மறுத்தாங்க. தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். லேட்டர் அவங்க எல்லாருமே மாறி வந்துட்டாங்கன்னு பார்க்குறோம். இப்போ கூட உங்களுக்கு தெரியும், ஐயுஎம்எல் வந்து திமுக விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தான்னு பார்த்தோம். இன்னைக்குமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு, தமிழக முதலமைச்சருக்கும் தெரியும், திரு திருமாவளவன், ஐயுஎம்எல் இவங்க 2 பேருக்குமே வந்து திமுகவோட நல்ல நட்பு தொடரும். திரு திருமாவளவன் நாங்கள் எப்போனாலும் வெளியே வருவதற்கான அதிகாரம் உரிமை எங்களிடம் இருக்குதுன்னு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். நாங்கள் வந்து இந்த ஆட்சிக்கு கொடுத்துருக்கூடிய ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எங்களுடைய ஆதரவு இருக்குது, நாங்கள் கொடுத்துருக்கோம், நாங்கள் எப்போனாலும் வெளியே வந்துருக்காங்க. ஸோ டிஎம் கேட்ட ஒரு லகான் இருக்குது அப்படின்னு நான் அறிகிறேன். இதுல என்ன நான் கேக்குறேன்னா, தயவுங்கிற வார்த்தை வந்து இங்க எப்படி கரெக்டா இருக்குங்கிறது தான் கேக்குறேன். ஏன்னா இப்ப வந்து பேஷண்முகம் அவர்கள் வந்துட்டு முதல் நாள் திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க போறதுன்னா அப்படியே போயிருங்க, இந்த பக்கம் வரக்கூடாதுங்கிற வார்த்தையை திரு ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தி இருந்தாருன்னா
இது இன்னும் தாமதமாக இருக்கும். இல்ல நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவர் சண்முகம் என்ன சொன்னாருன்னா, இது நீங்க எடுத்த முடிவான்னு கேட்டா, இது நாங்க எடுத்த முடிவு. இது பிறகு? யாரு இல்ல அன்னைக்கு வந்துட்டு சண்முகம் அவர்களும் வீரபாண்டியன் அவர்களும் சேர்ந்து கொடுத்த நேர்காணல்ல, அதாவது தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி நிபந்தனையற்ற ஆதரவு தரோம், இது நாங்க எடுத்த முடிவு, இதுதான் திமுக எந்த முடிவு இதுல எடுக்கலங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு. அதை இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்து பதிவு பண்ணியிருந்தாரு திமுக தலைவர்கிட்ட நாங்க சொன்னோம். அவங்க வேறு வாய்ப்பு பற்றி பேசுனாங்க, இல்லைன்னு சொன்னோம். அமைச்சர்கள் பங்கேற்க உட்பட பல விஷயங்கள் நாங்கள் பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நாங்கள் உள்ளே உட்காந்து பேசணும்னு திருமாவளவன் அவர்கள் சண்முகம் 2 பேருமே பதிவு பண்ணியிருக்காங்க. எடுத்து பார்த்துங்க. அதில் தயவுங்கிற வார்த்தையை உங்களுக்கு உறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். பிறகு அவங்களே வெளியே வந்துட்டாங்க, அவங்களே திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஐஎம்எல் விமர்சனம் பண்ணிச்சு, விடுதலை சிறுத்தை விமர்சனம், அது நம்ம இன்னைக்கு மாறிச்சுங்கிற பார்க்குறோம். பட் தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். திமுக குடைச்சல் கொடுத்துருந்தா இன்னும் தாமதமாக இருக்கும். திமுக வந்து ஒரு ட்ரை பண்ணிச்சு, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். திமுக தயவு 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி வச்சாங்க, திருமாவளவன் முதலமைச்சராக பற்றி 2-3 வாய்ப்புகள் யோசிச்சாங்க. அது முடியலோடனே திமுக சரிங்க நீங்கள் அப்படியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அது இல்லைங்க போகக்கூடாதுங்க, போட்டால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அலைன்ஸ் கிடையாதுங்க அப்படிங்கிற இன்னைக்கு திமுக எடுத்த ஸ்டாண்ட் அன்னைக்கு எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள் அவங்க யோசிச்சிருப்பாங்க. நம்ம வந்து அப்போ சரியாயின திமுகவுடைய கூட இருந்தோம்னு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். 2017 அவங்க இணைஞ்சு பயணிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் பண்ணிக்கிறாங்க, ஒரு 4 தேர்தல் பயணிச்சிருக்காங்க. அதனால் அந்த உறுத்தல் இருந்திருக்கும். திமுக வந்து பரவாயில்லைங்க உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு க்ளீன் ஷீட்டு கிரீன் சிக்னல் கொடுத்தாரு. அதனால தான் அது ஈஸியாச்சு. அந்த அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களோட எதிர்ப்பு இன்னும் அதிகமா இருந்ததுங்கிறது தான் இன்னைக்கு அவர் சொன்னதா பார்க்க முடியும். விஜய் அவர்கள் வந்துட்டு முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் ஏன் கதறீங்க அப்படின்ற வார்த்தை வந்து இல்ல. அங்க வந்து அவங்க அதாவது திமுகவுக்கு என்ன ஒரு பதட்டம் வந்துருச்சு அப்படின்னா, முதலமைச்சர் டே பை டே செட்டில் ஆகிட்டே போறார், கம்ஃபர்ட் ஆகிட்டே போறார். இந்த கவர்மெண்ட் வந்து திமுக கடந்த 2017 பிறகு அதிமுக ஆட்சி அமைஞ்சது போல் அப்போ திமுக சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்த அமாவாசை தாங்க, அது 3 அமாவாசை, அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து அதிமுகலேருந்து ஒரு 25 எம்எல்ஏக்களை தனியாக பிரித்து உட்கார வச்சது. முந்தானேத்து கூட வெளிநடப்பு பண்ணும்போது அதிமுக தனியாக வெளிநடப்பு பண்ணுறாங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நத்தம் விஸ்வநாதன் உட்பட வேலுமணி உட்பட 4 பேர் வெளியில் போலங்கிறது, இது மாதிரிலாம் ஒரு பெரிய பிரில்லியண்டான இதெல்லாம் கவனிக்கிறாங்கல்ல அவங்க திமுக. என்னப்பா பயங்கரமான சிவி சண்முகம் அந்த பக்கம் போயிடுவார் போல எதிர்பார்க்கப்படுது, விஜயபாஸ்கர் என்னைக்கு போகிறாருன்னு தான் காத்துட்டு இருக்காங்க. அப்போ ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, 5வது சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, எனி டைம் வந்து அவங்க போய் சேருவாங்க அப்படின்னு பார்த்து இது எல்லாமே அவர் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டே போறாருங்கிற பார்க்குறாங்க. அமைச்சர்கள் அங்கம் கொடுத்தது மூலமாக இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க பார்க்குறேன். அப்போ வந்து இப்போ வந்து ஒரு 2-3 சீட் சர்ப்ளஸ் இருக்குது. இன்னும் நடக்க போகிற 5 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளையும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அவங்களுக்கே சொந்த பலம் வந்துடும். ஒரு 10 சீட்டு இது மாதிரி ஒரு பை எலெக்ஷன் வந்து 10லையுமே தாவேகா ஜெயிச்சிருச்சுன்னா இந்த கூட்டணி கட்சியோட தயவோடுங்கிறதே இல்லாமல் போயிடும். சொந்தமாகவே 118-120 வந்து நின்றும். அதனால் அதை நோக்கி தான் 107 அவங்க கையில் தாவேகா கையில் இருக்குது. ஒரு 10 வந்துருச்சுன்னா 117-118 சொந்தமாக வந்து நின்றும். அது ஸ்டெபிலைஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வர நல்லதான். அது பண்ணிகிட்டே இருக்கிறாருங்கிறத திமுக அவதானிக்குது. அப்போ என்னடா இவர் வந்து டெய்லி டே பை டே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே போறாருன்னு பார்க்கறனால தான் அந்த பதட்டம் வருது. அதனால தான் அவங்க கூட்டணி கட்சிகளை சீன்றாங்க. கூட்டணி கட்சிகள் இதுக்கு பதில் சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இப்போ நேற்று வந்து பேசும்பொழுது வந்துட்டு அறநிலையத்துறை சம்பந்தமான நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. அதில் குறிப்பாக வந்து கோவிலுடைய அந்த நிதி வந்துட்டு கோவிலுக்கான செலவுகளுக்கே வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆளுநர் இருந்ததா அதை வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு வந்து விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. அந்த விளக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். அவருக்கு வந்து எப்படிப்பட்ட புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியல. அது இனிமேல் தான் அந்த இஷ்யூ பெஸ்ட்டாக பார்க்கணும். ஆனால் கோவில் நிதி கோவிலுக்கே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம். அது வந்து அதை தான் நாங்கள் வந்து டே 1லேருந்து வலியுறுத்திட்டே வரோம். அதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா சர்ச்சுக்கு ஒரு ஃபண்டை நீங்கள் கை வைக்க முடியாது, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், வாங்க முடியாது. மாஸ்க்குக்கு நீங்கள் மசூதிக்கு நீங்கள் ஒரு ஃபண்டை கொடுத்தாலும் வாங்க முடியாது ஒரு ரூபாவோட. ஆனால் கோயிலில் இருக்கக்கூடிய நிதியை நீங்கள் வந்து பயங்கரமாக வாங்குறீங்க. அதை வந்து கமிஷனர் ஃபண்டு, காமன் குட் ஃபண்டுன்னு வேறு பேரில் மாற்றுறீங்க. அதிகாரிகளுக்கான காரு, அவர்களுக்கான ஸ்நாக்ஸு, திரு டிஆர் ரமேஷ் போல், திரு ரங்கராஜ நரசிம்மன் போல் பலர் வந்து இதை வெளிப்படுத்தியிருக்காங்க, எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. கோயிலுடைய லேண்டை வந்து முறையற்ற முறையில் எடுத்து அதில் கலெக்டர் அலுவலகம் கட்டுறேங்கெல்லாம் சொல்லி அவங்க கோயிலுடைய அறங்காவலர்களை இல்லாமல் பண்ணி 1,00,000 ஏக்கருக்கு மேலே காணாமல் பண்ணி பெரிய பெரிய கோயில்களில் பெருமாள் சுவாமி அம்பாளுடைய திருமேனிகள்லாம் காணாமல் பண்ணி அவ்வளவும் பண்ணி அதை பற்றின எந்த கவலையுமே படாமல் சும்மா உட்காந்து அரசு நான் வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் பண்ணுறேன், இத்தை பண்ணுறேன், அத்தை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோயில் நிதியையும் கோயில் இடத்தையும் மிஸ்யூஸும் அப்யூஸும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடந்த ஆட்சிகளில். அது பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதே முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு தானம் கொடுக்குறவர் மூலமாக தான் ராஜாக்கள் காலத்துலேருந்து முந்தானத்து வரைக்கும் ஒரு முக்கியமான அதிகாரி என்ன சொல்லியிருந்தார், ஒரு அம்மா நடந்த சம்பவம், ஒரு அம்மா
ஒரு மஞ்ச பையில் அள்ளி அள்ளி கொடுத்து நகையை வந்து ஒரு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண புடவை கட்டி வந்துட்டு இது அப்படியே கொடுத்து நான் காசிக்கு போகிறேன், நான் கடைசி காலத்து அங்கே தான் இருக்க போகிறேன், என்னுடைய நகை நட்டுலாம் சாமி கொடுக்க போகிறேன், இது எழுதிக்கங்கன்னு அவங்க வந்து பிறகு அதை வீடியோ எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பண்ணி. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அந்த அம்மா வந்து நகையை வந்து கோயிலுக்கு வந்து கொடுத்து சிவனுக்கு கொடுத்துருங்க, அவனுடைய பிள்ளை நான், அவனுடைய காசு இது மொத்தம் கொடுத்துருங்கன்னு. அது வந்து ஒரு 100 பவுனாவது இருக்கும். அந்த நகையை அப்படியே கொடுத்து மஞ்சள் பையில் கொடுத்து அவங்க வீடியோ ரெக்கார்டு எடுத்து அதுக்கப்புறம் எழுதி வச்சு பார்த்து நீங்கள் நிதானமாக தான் கொடுக்குறீங்களா, தெளிவாக தான் கொடுக்குறீங்களா, வேறு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு எல்லாம் உங்கள் நகை தானே எல்லாம் கேட்டு வச்சு பாருங்க பண்ணாங்க. ஏன் அந்த அம்மா கஜானா கொடுக்கல? ஏன் அந்த அம்மா வந்து ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு கொடுக்கல? ஏன் அந்த அம்மா கலெக்டர்கிட்ட போய் கொடுக்கல? அப்போ அந்த அம்மா கொடுத்ததுடைய நோக்கம் கோவிலுக்கு போகணுங்க, அது சிவனுடைய சொத்து அப்படின்னு. அப்போ பெருமாளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தது. அப்போ அந்த எண்ணத்தோடு அவங்க இருக்கும்போது நீங்கள் யார் அது வந்து மற்ற பயன்படுத்துகிற? அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அரசாங்கம் வந்து கோயிலுடைய காசு தான் ஆட்டை போட்டு செய்யுமா? அரசாங்கத்தில் நலத்திட்டம் வந்து அரசாங்கத்தில் காசு யார் தடுக்கிறா? நீங்கள் எப்படி அதை தலையிட முடியும்? அது வந்து அந்த கோயிலுடைய சொத்து, இன்னொரு கோயில் கூட கொடுக்க முடியாது. அந்த கோயிலோட சொத்தை நீங்கள் பொது பயன்பாட்டுக்கு இல்லை, இன்னொரு கோயில் அது அந்த கோயில் வளர்ச்சிக்கு தான் கொடுக்க முடியும். நீங்கள் திருப்பதி பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே வந்து நிறைய சர்ப்ளஸான நிதி சாமி புண்ணியத்தில் கிடைக்குது. அதுபோல் என்ன பண்ணுறாங்க? ஊரா திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கல்யாணம் தான் பண்ணுறாங்க, ஊரா திருப்பதி பெருமாளுடைய கோயில் தான் பண்ணுறாங்க, திருப்பதி மாதிரி ரிப்ளிகா பண்ணுறாங்க. அப்போ திருப்பதி பெருமாள் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அப்போ திருப்பதி பெருமாளை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறது தான் திருப்பதி தேவஸ்தானத்தோடைய வேலையாக இருக்கணும். அவங்க வந்து நான் அத்தை பண்ணுறேன் இதை பண்ண எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அங்கே தான் 1008 சர்ச்சைகள் வருது. அது மாதிரி நீங்கள் வேற எங்கேயா பண்ண முடியுமா? அந்த வகையில் ஆளுநர்கள் சொல்லப்பட்டதும் அமைச்சர் அதற்கு பிறகு விளக்கம் கொடுத்ததும் 500 பேர் கூட போகாத ஒரு கோயிலுக்கு வாசலில் மல்டி லெவல் கார் பார்க்கிங். என்ன இவங்க அதுவும் அடிப்படை வசதி தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கிளைம். யாருடைய அடிப்படை வசதி? அரசாங்கத்துடைய அரசாங்கம் செய்ய வேண்டிய அடிப்படை வசதி நீங்கள் செய்யுங்க, மறுக்கலை செய்யுங்க. நீங்கள் வேணும் தான் சொல்கிறேன். சென்னை முழுக்க வந்து ஒரு 1000 மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது, வேணும் தான் நீங்கள் செய்யுங்க. அதனால் ஏன் இடத்த எடுத்து கொடுக்குறது? உங்கள் இடத்த எடுத்து கொடுங்க. தமிழ்நாட்டில் திமுக காரங்க கட்சிக்காரங்கள்ட்ட வந்து 1 ஏக்கர் லேண்ட் கூட இல்லையா? அதிமுக காரங்க கட்சிக்காரங்கள்ட்ட 1 ஏக்கர் கூட இல்லையா? எல்லாருமே ஏழை மக்களாக இருக்கிறாங்களா? எல்லாருடைய லேண்டை எடுங்க, அதில் மல்டிகல் கார் பார்க் பண்ணுங்க, வாடகை கொடுத்துருங்க, லோனாக கொடுத்துருங்க, என்னத்தை கொடுத்துருங்க. ஏன் கோயில் லேண்ட் எடுக்கிறீங்க? முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அதோட லேண்டை எடுத்துருங்க. ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே ஒருத்தர் கூடாது, அங்கே கார் பார்க்கிங்காக கட்டிக்கங்க. அண்ணன் சேகர் பாபுக்கு வந்து 1 சென்ட் நிலம் கிடையாதா? அவருடைய நிலத்தை கொடுக்கட்டும், அது கார் பார்க்கிங் கட்டிக்கங்க. ஆனா அவங்க ஆட்சி காலத்துல தானே வந்து 2000 ஏக்கருக்கு மேல வந்து மீட்கப்பட்டதுங்கறத கிளைம் பண்றாங்க. 100 முறை நான் சொன்னேன், இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்ல. மாண்புமிகு அமைச்சர் வந்து அவர் இன்னைக்கு அறநிலையத்துறை வந்து கொடுத்த ரமேஷ் அவர்களாக அதை கொண்டு வரணும். என்ன நாங்கள் மீட்டோம் நாங்களே ஆட்டை போட்டிருந்தது யாரு? நீ திருடன நகை மீட்டோம் சொல்லிட்டீங்க, மீட்கப்பட்டது ஒரு கணக்கு, திருடனது யாரும் தெரியணும்ல. அது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? இந்த நிலத்தை ஆக்கிரமித்திருந்தவர்கள். சரி, இது வரைக்கும் ஆக்கட்டை போட்டிருந்தாங்களே, வாடகை வாங்கியிருக்கீங்களா? குத்தகை வாங்கியிருக்கீங்களா? அப்போ ஒருத்தன் 15 வருஷமா ஒரு லேண்ட் ஆட்டை போட்டு உட்காந்துருக்கான், கோயில் லேண்டு. காசும் கொடுக்கல, வாடகையும் கொடுக்கல, குத்தகையும் கொடுக்கல. 15 வருஷம் கழிச்சு நீங்கள் எடுத்துட்டீங்க. அந்த 15 வருஷமா ஆட்டை போட்டிருந்தது யாருன்னு சொல்ல, அவனை ஜெயிலுக்கு அனுப்பல, அவன்கிட்ட அபராத தொகையும் வாங்கலை. இது என்ன மீட்கிறதா? அண்டர்ஸ்டாண்டிங்கா? நீங்கள் திருடு போன நகை மீட் அப்படி தான். திரு செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்? ஆமாங்க, நாங்கள் வேலைக்கு காசு வாங்கினோம், சாரிங்க, திருப்பி கொடுத்துட்டோம். ஒத்துக்கிடுவாங்களா? இது ஏற்கக்கூடியதா? சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுருச்சு. இதை எப்படி நான் வந்து திருடன பொருளை திருப்பி கொடுத்துட்டேங்க, வாங்கின லஞ்சத்தை திருப்பி கொடுத்துட்டேங்க, அப்படி பண்ண முடியுமா? அப்போ வந்து நான் லேண்டை மீட்டுட்டேன், ரைட்டு. யார்கிட்ட வந்து மீட்டிங்கை சொன்னீங்களா? அது மீட்கப்பட்டவங்களை ஆக்ஷன் சொன்னீங்களா? திரு சேகர் பாபு சொல்லட்டும், நான் 1000 ஏக்கர் 1000 கோடி மதிப்புள்ள சொல்றாருல, அடுத்த வார்த்தை சொல்ல மாட்டேன், எந்த பிரஸ் மீட்லையும் சொன்னதில்லை. அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அரசாங்கம் வந்து சேர்ந்து அந்த பழைய ஆட்டை போட்டவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான நடக்கிறாங்கன்னா நாளைக்கு கை வைக்கிறதுக்கு ஒரு அச்சம் வரும். திமுக ஏற்றுக்கொண்ட தகவலை சொல்றேன். சேலம் பக்கத்தில், தருமபுரி பக்கத்தில் கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு மேலே லேண்டு, கோயிலுடைய லேண்டு, அதில் குவாரி பண்ணிட்டு இருக்காங்க. குவாரி பண்ணி அசஸ் பண்ணி உயர்நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள கனிமங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு கொடுத்த வாக்குமூலம். 200 கோடி ரூபாய் யார் சொத்து? கோயில் சொத்து இல்லையா? அந்த கோயிலுக்கு 200 கோடி ரூபாய் கிடைச்சிருந்தா ஆட்டை போட்டாங்களா? அவங்க ஜெயிலுக்கு போனாங்களா? அரசாங்கம் ஒப்புதல் வாக்குமூலங்க. சேலம் பக்கத்தில் செக் பண்ணி பார்த்துங்க. 200 கோடி ரூபாய் கோவில் நிலத்தில் குவாரி ஆட்டை போட்டிருக்காங்க. 200 கோடியை மீட்டிங்களா? அவர் போனவர் ஜெயிலில் வச்சிங்களா? அவர் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்களா? இல்லாட்டி போய் வேறு ஏதாவது கமிஷனுக்கு போயிருச்சா? கேள்வி வருமா வராதா? ஸோ நேற்று நடந்த விவாதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறைவாக இதோட முடிக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு தொழில்துறை சம்மந்தமான விவாதம் வந்துட்டு நடைபெற்று இருந்தது. ஆனால் வெளியில் வந்து தான் வந்துட்டு அமைச்சர் கீர்த்தனா வந்துட்டு ப்ரெஸ் மீட்டில் தான் வந்துட்டு அதுக்கு பதில் சொன்னாங்கிறத பார்க்க முடியுது. இதுவும் வந்து அரசாங்கத்து மேலே தொடர் குற்றச்சாட்டாக இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு முதலீடுகள் எல்லாமே ஆந்திரா பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பொதுவான குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. அதில் மஷாகண்டாகு, ராயல் என்ஃபீல்டு, ஒசூர் விமான நிலையம் இது எல்லாமே அடங்குங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதை பற்றி நான் பேசுகிறேன். ஒசூர் விமான நிலையத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே ஒரு ரிசர்வேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பெங்களூர் டு ஒசூர் 1 மணி நேரம்
நேரம் தான் அப்படிங்கிறனால நம்ம வந்து இன்னொரு பண்ண முடியாது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா விமான நிலையத்துக்கு எவ்வளோ தூரம் கேப் இருக்கணும்னு சேலத்துலேயுமே ஒரு விமான நிலையம் இருக்குது, அது இன்னும் டெவலப் பண்ணுறக்கான்னு பார்த்துட்டு இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ வந்து அதில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 40 நாளில் இந்த அரசு வந்து ஒருத்தரை பார்த்துட்டு இவங்க கமிஷன் கேட்டாங்கன்னு ஓடி போயிட்டாங்கன்னு நம்ம பார்க்கல. மாறாக கடந்த ஆட்சி காலங்களில் என்ன காரணத்துக்கு நாங்கள் வெளியே போனோம் ட்வீட்டே போட்டிருக்காங்க நிறுவனங்கள். நாங்கள் என்ன காரணத்துக்காக வெளியே போனோம்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டாகவே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதை யாருமே பேச தயாராக பார்க்குறோம். 40 நாளில் ஒரு நிறுவனம் வெளியே போயிருக்கும் இந்த ஆட்சினால் அப்படின்னு நான் நம்பலை. இந்த ஆட்சிக்கு நிறைய ஆந்திரா தொடர்புகள் இருக்கலாம், எனக்கு மறுப்பு இல்லை. நிறைய ஆட்கள் இருக்கலாம், நிறைய நண்பர்கள் இருக்கலாம். அவர் கீர்த்தனா அமைச்சருக்கு வந்து டபக்குன்னு ஜெகன்மோகன் ரெட்டி சப்போர்ட் பண்ணி அந்த பக்கத்தில் வந்தார், இதெல்லாம் இருக்கலாம், நான் அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் அதனால் அரசுக்கு இழப்பு ஏற்படுதாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அப்போ 40 நாளில் ஒரு நிறுவனம் போனதாக அறியல, நாலு பக்கம் ஒரு தொடர்பு இருக்கிறத நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அது நான் ஏற்கனவே சொன்னேன், அதிகார மையங்கள் இருக்கலாமான்னு கேள்விக்கு நான் சொன்னேன். அந்த அதிகார மையங்கள் இருக்கணும், அதில் குழப்பம். அது அதிகார மையங்களாக மாறக்கூடாது, அவ்வளோதான். அப்போ ஆதவ ஒரிஜினா தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு, செங்கோட்டையன் தான் எல்லாத்துக்கும் எந்திரிச்சு பேசுகிறாரு, ராஜ்மோகன் குறுக்கு பேசுகிறாருன்னா எந்த தப்பும் கிடையாது. அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா தப்பு, அவங்க அப்யூஸ் பண்ணாங்கன்னா தப்பு. அதில் எந்த குழப்பம்? 4 பேர் முதலமைச்சருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, பொலிட்டிக்கலாக 4 பேர் இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருப்பாங்க, அதில் எந்த குழப்பமும் இல்லை. அவர்கள் தவறு செய்தார்கள், தவறாக வழிநடத்தினாலும் தப்பு. கீர்த்தனா அமைச்சர் அவர்கள் வந்த பிறகு யாரையுமே மதிக்கலை, யாரையுமே பார்க்கல, எடுத்துரிஞ்சு பேசாங்க, இதனால் ஒரு நிறுவனம் போயிடுச்சுன்னா அது கண்டிக்கப்படணும். அப்படி ஏதாவது ப்ரூஃப் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. நிறுவனங்களை இன்னும் கொண்டு வரது தான் பார்க்கணும். அதில் வந்து பெரிய தப்பு இருக்குன்னு நான் அறியலை. நிச்சயமா சார், அடுத்தடுத்த கட்டம் எப்படி நகருதுன்னு பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.